இப்போ ரீசெண்டாக வந்து வெளியூருக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினால ஒரு நல்ல ட்ராலி பேக் வந்து நெட்டில் வந்து தேடினேன். அப்படி தேடும் போது கிடைச்ச ஒரு பேக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. யூஸ்வலாக நம்ம ட்ராவல் லக்கேஜ்னா என்ன பார்ப்போம்? கலர் நல்லா இருக்கா, சைஸ் கரெக்டாக இருக்கா, பட்ஜெட் கரெக்டாக இருக்காங்கிறது தான் வந்து மோஸ்ட்லி பார்ப்போம். ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஒரு குட் லக்கேஜ் ட்ராலி பேக் தான் நம்மளோட இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. குறிப்பாக ஏர்போர்ட் அல்லது இந்த ட்ரெயின் ட்ராவல், லாங் ட்ரிப்ஸ், இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ்லாம் போகிறீங்கன்னா அந்த டைமில் வந்து பில் குவாலிட்டி, வீலோட அந்த ஸ்மூத்னஸ், ஹேண்டில் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, செக்யூரிட்டி மாதிரியான எல்லா விஷயங்களும் முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த வரிசையில் நானும் ப்ரீமியமான மீடியம் சைஸ் ட்ராவல் லக்கேஜ் பேக் தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப ஹார்டாக ரிசர்ச் பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சது தான் இந்த அமெரிக்கன் டூரிஸ்டரோட IVNXT அப்படிங்கிற இந்த ட்ராலி லக்கேஜ். ஸோ இதுலேயுமே வந்து 3 டிஃப்ரெண்ட்டான வேரியண்ட் வருது. ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி நான் வாங்கினது 68 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய மீடியம் வேரியண்ட். அதில் சில்வர் கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது போக பல விதமான டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லையும் இது அவைலபிளாக இருக்குது. மேலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பேக்கோட கெப்பாசிட்டி பற்றி 73 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வருது. ஸோ இந்த ட்ராலி பேக் வந்து ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு இதே மாதிரியாக ஒரு பெரிய பாக்ஸில் வந்து தராங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு உள்ளே வந்து ஒரு கவருக்குள்ளாக இந்த ட்ராலி பேக் வச்சுருக்காங்க. குறிப்பாக வெளியே எடுத்தோன்னே நம்ம நோட்டீஸ் பண்ணுறது அதோட டிசைன். யூஸ்வலாக ஒரு ஹார்ட் லக்கேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப பிளேனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த அமெரிக்கன் டூரிஸ்டரோட IVNXT பேக் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான டிசைனில் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு இது ஒரு சில்வர் மெட்டாலிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஜாமெட்ரிக் டெக்ஸ்டர் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. மினிமலிஸ்டிக்கான ஒரு பிராண்டிங்கோட வருது. குறிப்பாக சைடில் நீங்கள் அந்த அமெரிக்கன் டூரிஸ்டரோட அந்த லோகோவை பார்க்க முடியும். ஓவராலாக பார்க்கும்போது கிளாசி மற்றும் மெச்சூரான ஒரு லுக் வந்து இந்த ட்ராலி பேக்கில் கிடைக்குது. நான் இதை எதுக்கு சூஸ் பண்ணேன் கேட்டிங்கன்னா, இது பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸியான டிசைனாக இருக்கிற காரணத்தால் இந்த ஏர்போர்ட்ஸோ இல்லைனா வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கும்போது நிறைய ட்ராலி பேக் இடையில நம்ம பேக் வந்து மாட்டிட்டு இருந்துச்சு. தனியாக தெரிகிறதுக்காக இந்த டிசைன் வந்து நான் சூஸ் பண்ணேன். மேலும் பார்க்குறதுக்கு மட்டும் இது ப்ரீமியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதோட பில் குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணும். இந்த லக்கேஜோட பாடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் கிடைக்குது. இது வந்து பாலிகார்பனேட் அப்படிங்கிற மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. நம்ம பார்க்குறதுக்கு லைட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இம்பேக்டை தாங்க வகையில் இதோட பாடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். குறிப்பாக ரஃப் ஹேண்ட்லிங்கை கூட இது வந்து பெட்டராக நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணி தரும். அதாவது ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் டியூரபிலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பேக் வந்து செஞ்சிருக்கிற சொல்கிறாங்க. அவுட்டர் ஷீல்டையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ் வந்து நமக்கு தராங்க. ஸோ ஸ்க்ராச்சஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணிங்கன்னா கூட நமக்கு வந்து பேக் வந்து ரொம்ப ஓல்டாக வந்து மாறாது அவ்வளோ ஈஸியாக. மேலும் இந்த ட்ராலி பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 ஹேண்டில்ஸ் இருக்குது. ஒன்று டாப் சைடில் இருக்குது, இன்னொன்று சைடில் வந்து இருக்குது. 2 ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. குறிப்பாக அந்த ஹோல்ட் பண்ணி தூக்கும் போது கூட நமக்கு வந்து இந்த கிரிப் நல்லா கிடைக்குது. காரணம் இது ரப்பரைஸ் மெட்டீரியல் மாதிரி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் லோடில் இருக்கும்போது கூட நமக்கு வந்து கிரிப் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இதில் சூப்பரான ஒரு கிரிப் கிடைக்குது. இப்போ லக்கேஜோட டாப் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீட்ராக்டபிள் டெலிஸ்கோபிக் ட்ராலி ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது மல்டி லேயரில் நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 லேயரில் நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியாக நமக்கு வந்து இந்த டெலிஸ்கோபிக் ட்ராலி தராங்க. ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஸ்மூத்தாக அப்படியே வெளியே வருது. மேலும் புல் பண்ணும்போது கூட வாபிள் அந்த அளவுக்கு ஆகலை. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் நமக்கு வந்து இந்த ட்ராலியோட அந்த மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம இந்த ட்ராலி பேக்கில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வீல்ஸ். அதாவது நம்ம ட்ராவல் போயிட்டு இருக்கோம்னா ஏர்போர்ட் அல்லது இந்த ரயில்வே ஸ்டேஷன் அல்லது பஸ் ஸ்டாண்ட் எந்த இடத்துக்கு போனாலும் சரி நமக்கு வந்து எல்லா இடமும் சமமாக இருக்க போகிறது இல்லை. ஸோ கரண்ட் முரடாக தான் இருக்க போகுது. ஸோ அதை தாங்கணும்னா கண்டிப்பாக வீலோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். மேலும் வீலோட குவாலிட்டி நமக்கு நல்லா இல்லைன்னா நமக்கு லக்கேஜை இழுத்து டயர்டாகிடும். ஸோ அந்த பிரச்சனை இந்த ட்ராலியில் கண்டிப்பாக இல்லை. காரணம் இந்த ட்ராலி பேக்கில் வந்து நமக்கு 360 டிகிரிக்கான இந்த ஸ்பின்னர் வீல் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இழுக்கிற டேரக்ஷனுக்கு ஏற்றாப்புல ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடுது. இந்த ட்ராலியில் 4 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டேரக்ஷன் நீங்கள் பார்த்து இழுத்தாலும் சரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் லக்கேஜ் வந்து ஃபுல் லோடில் வச்சிருந்தீங்கன்னா அதோட பேலன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஃபுல் லோடில் வைக்கும்போது லக்கேஜ் வந்து பேலன்ஸ் இல்லைன்னா எங்கேயோ உழுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த லக்கேஜ் அப்படி இல்லை. லெஃப்ட் சைடில் இழுத்தாலும் சரி, ரைட் சைடில் இழுத்தாலும் சரி, எந்த சைடில் இழுத்தாலும் சரி நமக்கு வந்து ஸ்மூத் மற்றும் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது இதை கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு. ஸோ அன்இவனான சர்ஃபேஸில் இந்த ட்ராலியை கொண்டு போனாலும் சரி நமக்கு வந்து ஸ்மூத்தாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ ட்ராலி பேக்கில் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா செக்யூரிட்டி. அதாவது சைடில் நமக்கு வந்து ஒரு TSA காம்பினேஷன் லாக் கொடுக்குறாங்க. அதை நம்பர் லாக் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு இது முக்கியமான ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சராக இருக்குது. இந்த மூலமாக நமக்கு வந்து 3 டிஜிட்டில் வந்து இந்த பாஸ் கீ வந்து செட் பண்ணி வைக்க முடியும். அதனால் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து லாக் கொண்டு போயிட்டு இருக்க தேவையில்ல. இந்த ட்ராலி பேக்லேயே நமக்கு லாக் வந்துடுது. அடுத்ததாக இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டரை பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டோரேஜ். ட்ராலி பேக்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து எவ்வளோ நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. ஸோ அதன்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ட்ராலி பேக் வந்து 68 சென்டிமீட்டர் அப்படிங்கிற வேரியன்ட் தான் இது. ஸோ லாங் ட்ரிப்ஸ் போகிறவங்களுக்கு, அதாவது நிறைய லக்கேஜ் வச்சு கொண்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்றாப்புல நீங்கள் வந்து சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ட்ராலி பேக்கோட இன்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு லார்ஜான ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ட்ராலி பேக்கில் நமக்கு 73 லிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலி ட்ரிப் போகிறவங்க, இந்த பிஸ்னஸ் ட்ரிப் அல்லது இன்டர்நேஷனல் வெக்கேஷன்
எங்கே போனால் சரி நமக்கு வந்து ஒரு எனஃப் ஸ்பேஸ் வந்து இந்த ட்ராலி பேக்கில் கிடைக்கும். குறிப்பாக இந்த ட்ராலி பேக்கில் பார்த்தீங்கன்னா 8 டிஷர்ட், 9 ஷர்ட்ஸ், 7 பேண்ட், 2 சாரீஸ், அது போக கேட்ஜெட்ஸ், அசசரிஸ் மாதிரியான சில விஷயங்கள் வைக்கலாம். ஸோ அதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. அதுவும் தனித்தனியாக 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற காரணத்தினால உங்களோட லக்கேஜஸ் வந்து ஆர்கனைஸ்டாக தனித்தனியாக வைக்க முடியும். அதுவும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஜிப் செப்பரேட் இருக்குது. அந்த ஜிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக மற்ற திங்ஸ்லாம் வச்சு வெளியே வந்து இன்னொரு திங்ஸ் வச்சுக்கலாம். இது போய் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளெக்ஸி பேக்கிங் ஸ்ட்ராப்ஸ் கொடுக்குறாங்க. அது மூலமாக ஓப்பன் பண்ணும்போது ட்ரெஸ் விடாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக இதோட ஜிப்போட குவாலிட்டி பற்றி பேசணும். ஸோ ஜிப் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி இந்த ஜிப் வந்து நல்லா வந்து விஸ்டாண்ட் ஆகுது. நல்ல ஒரு ஸ்டெடியான ஒரு இன்ஜினியரிங் பண்ணி நமக்கு வந்து இந்த சூட்கேஸ் வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே இந்த ட்ராலி பேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா நல்ல பேலன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 4.27 kgs தான் வருது. ஸோ நல்ல ஒரு பேலன்ஸ்டான வெயிட் இதில் கொடுத்த காரணத்தினால ஹேண்ட்லிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது போய் இந்த பேக் வாங்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி சில ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கிடைச்சிது. அதன்படி பார்க்கும்போது இந்த பேக்கை ஹேண்டில் ஜிப் 2000 சைக்கிள்ஸும், லாக் டியூரபிலிட்டியை 11000 சைக்கிள்ஸும், ஜிப் டெஸ்டிங்கை 5000 சைக்கிள்ஸும், ட்ராலி டெஸ்டிங்கை 1000 சைக்கிள்ஸும், வீல் மைலேஜ் டெஸ்ட்டை 24 கிலோமீட்டர்ஸ் வரையும் வந்து டெஸ்ட் பண்ணிக்க சொல்றாங்க. இது போதான ஹெவியான டிராப் டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே இது விஸ்டாண்ட் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஷோரூம் டிசைனுக்கு மட்டும் வந்து இது பில் பண்ணல, டியூரபிலிட்டிக்கும் பில் பண்ணிக்காங்கிறது இதுக்கு மூலமாக கிளியராக தெரிய வருது. இது போய் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இதோட வாரண்டி. அதாவது இந்த அமெரிக்கன் டூரிஸ்ட் பேக்கு நமக்கு 3 வருடத்துக்கான குளோபல் வாரண்டி தராங்க. அதனால ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பீஸ் ஆஃப் மைண்டோட நமக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும் வாரண்டி இருக்கிற காரணத்தால். ஒரு இந்த ட்ராலி பேக் நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா அமேசான் வெப்சைட்டில் இதோட லிங்க் கிடைக்குது. லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓரில் பார்க்கும்போது ப்ரீமியமான டிசைன், ஸ்ட்ராங்கான பார்லி கார்பனேட் ஷெல், 360 டிகிரிக்கான ஸ்பின்னர் வீல், நல்ல ஒரு ஆர்கனைஸ்டான இன்டீரியர்ஸ், அது மட்டும் இல்லாமல் டியூரபிளான மெட்டீரியல்ஸ், 3 years வாரண்டி மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரஸ்டட் பிராண்ட்லேருந்து இந்த அமெரிக்கன் டூரிஸ்டோட IVNXT அப்படிங்கிற ட்ராலி பேக் வருது. ஸோ டெஃபினட்டாக லாங் ட்ரிப்ஸ் போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைஸஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட பேலன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.